சண்டே ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாங்களா. கடந்த ஒரு 3 வாரமாகவே பசங்களுக்கு நான்வெஜ் எதுவுமே சமைச்சு கொடுக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி காலையிலே போய்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சண்டேனாலே கொஞ்சம் நமக்கு ஒர்க் அதிகமாக தாங்க போமே. காலையில் சாப்பிடவும் இல்லை. பசங்களுக்கு மட்டும் சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் என் வேலையை கொஞ்சம் செய்யலாம். 2 நாளாகவே மிஷின்லேயும் உட்காரவே இல்லை. சித்ரா பௌர்ணமி அதுக்கப்புறம் நேற்று திருவண்ணாமலைக்கு ஒரு வேலைக்காக போயிட்டு வந்துட்டோம். அதனால் 2 நாளாகவே மிஷினில் உட்காரவே இல்லைங்களா. கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினில் உட்காரலான்ட்டு நானும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் ஏகப்பட்ட வேலை. சமையல் அதுக்கப்புறம் அரிசிலாம் ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு, அது எல்லாமே அரைச்சிட்டு இருந்தேன். இது குறுக்கால ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாதான் நம்மளால் நின்று நிதானமாக வேலை செய்யவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாத்துக்குடி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் போல் தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த நேரத்தில் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிலாம் வச்சுட்டேன். தைக்க போகிற நேரத்துக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இது என்னடா கொடுமையே, நீ என்ன இப்படி சோதிக்கிறியே அப்படின்னு ஆயிடுச்சுங்க.